ஹாய் கைஸ், முருகன் கதை பார்க்கலாமா? முருகப்பெருமானின் குழந்தையிலிருந்து வீர தெய்வமாக வளர்ந்த கதை. குமரனின் தெய்வீக பயணம். 1. தெய்வீக பிறப்பு. ஒரு நாள் சிவபெருமானின் 3ஆம் கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறிகள் கங்கை நதியால் சரவண பொய்கைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கே அந்த தீப்பொறிகள் அழகான குழந்தையாக உருவெடுத்தன. அந்த தெய்வ குழந்தையே முருகப்பெருமான். 2. 6 தாய்மார்களின் அன்பு. 6 கற்பக கன்னியர்கள் அந்த குழந்தையை வளர்த்தனர். அதனால் முருகன் ஆறுமுகன் என அழைக்கப்பட்டார். அவர் குழந்தையாக இருந்த போதே ஒளி வீசும் முகத்துடன் இருந்தார். 3. அம்மாவின் அருள். பார்வதி தேவி தனது மகனை அன்புடன் அணைத்தார். அவருக்கு வேல் ஆயுதத்தை அளித்து இது தர்மத்தை காப்பாற்றும் என்று ஆசீர்வதித்தார். 4. அறிவும் வீரமும். முருகன் சிறுவயதிலேயே வேதங்களையும் யுத்த கலையையும் கற்றார். அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் துணிச்சலானவர். தேவர்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். 5. சிவனுக்கே பாடம் சொல்லிய குமரன். ஒரு நாள் சிவபெருமான் ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்டார். அப்போது சிறுவனாக இருந்த முருகன் தன் தந்தைக்கே அந்த மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கினார். அதனால் அவர் சுவாமிநாதன் என்று அழைக்கப்பட்டார். 6. இளைஞனாக வளர்ந்த முருகன். ஆண்டுகள் கடந்தன. முருகன் வீரமான இளைஞனாக வளர்ந்தார். அவரது கையில் பிரகாசிக்கும் வேல் இருந்தது. அவர் எப்போதும் நல்லவர்களை காப்பாற்றினார். 7. சூரபத்மனுடன் போராடு. அசுரன் சூரபத்மன் உலகத்தை துன்பப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் முருகனை நாடினர். முருகன் தன் வேலை எடுத்துக்கொண்டு வீரமாக போரிட்டார். 8. தர்மத்தின் வெற்றி. இறுதியில் முருகன் சூரபத்மனை வென்றார். அசுரன் மயிலும் சேவலும் ஆனான். முருகன் மயிலில் அமர்ந்து உலகிற்கு அமைதியை வழங்கினார். 9. அனைவரின் அன்பு தெய்வம். முருகப்பெருமான் இன்றும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அருள் வழங்குகிறார். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற கோயில்களில் பக்தர்கள் அவரை வழிபடுகின்றனர். கதையின் நெறி அறிவு, துணிவு, அன்பு இருந்தால் எந்த தீமையையும் வெல்ல முடியும். நல்லதை காக்கும் மனம்தான் உண்மையான வீரம். யாருக்குலா இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். யாருக்குலா முருகனா பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் கைஸ். ஓம் சரவண பவ.